கிழக்கு ஆப்பிரிக்காவின் கென்யாவில் உள்ள மசாய் மாரா சரணாலயம் புல்வெளிகளும் வனவிலங்குகளும் ஆளுகிற பூமி. இங்க ஒவ்வொரு அசைவிற்கும் ஒரு கதை இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற கதை காலங்கள் பல கடந்தாலும் இன்னைக்கும் பேசப்படுற ஒரு சிங்கத்தோட கதை. அதோட வலிகள், வெற்றிகள், ஒரு தேசத்தின் இதயத்தில் அது பதித்த கால் தடம், இது எல்லாத்த பத்தியும் தான் பார்க்க போறோம். என்னடா ரொம்ப ஓவரா பில்டப் பண்றேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் தலைவன் பண்ண சம்பவங்கள். அப்படி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2007ஆம் ஆண்டில் மசாய் மாராவில் சுமார் 850 முதல் 900 சிங்கங்கள் வரை இருந்ததா மதிப்பிடப்படுது. அவை பல்வேறு பிரைடுகளாக பிரிந்திருந்தன. ஒவ்வொரு பிரைடிலும் 5 முதல் 30 சிங்கங்கள் வரை இருந்ததா கூறப்படுது. மசாய் மாராவில் முசியரா மாஷ் மற்றும் பிலாஷாகா பகுதியில் சில முக்கியமான சிங்க கூட்டங்கள் ஆட்சி செய்தன. அவை மாஷ் பிரைட், நாட்ச் கூட்டணி, பிலாஷாகா பாய்ஸ் போன்றவை. இதே ஆண்டில் மசாய் மாராவின் புகழ்பெற்ற மாஷ் பிரைட் சிங்க கூட்டத்தில் உள்ள ஒரு பெண் சிங்கத்திற்கு 4 ஆண் குட்டிகள் பிறந்தன. ஹண்டர், சிக்கியோ, மொரானி மற்றும் நம்ம கதையோட ஹீரோ ஸ்கார்ஃபேஸ். ஆரம்ப காலத்துல ஸ்கார்ஃபேஸ் ஒரு சாதாரண சிங்க குட்டியாக தாயின் அரவணைப்பிலையும் கூட்டத்தின் பாதுகாப்பிலையும் வளர்ந்தது. 2008ஆம் ஆண்டில் ஸ்கார்ஃபேஸ் சிங்கம் ஒரு இளம் குட்டியாக மசாய் மாராவின் சவாலான சூழலில் தனது வாழ்க்கையின் அடிப்படை பாடங்களை கற்றுக்கொண்டிருந்தது. இந்த ஆண்டு ஸ்கார்ஃபேஸுக்கு சுமார் 1 வயதிலிருந்து 2 வயதுக்குட்பட்ட காலமாக இருந்துச்சு. பொதுவா இந்த வயதில் சிங்கக்குட்டிகள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். தனது சகோதரர்களான ஹண்டர், சிக்கியோ, மொரானி ஆகியோருடன் தாயிடமிருந்தும் கூட்டத்தின் மற்ற பெண் சிங்கங்களிடமிருந்தும் வேட்டையாடுவதற்கான நுட்பங்களை கற்றுக்கொண்ட காலம் இது. சிறிய இரைகளை பின்தொடர்வது, பதுங்கி பாய்வது போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த காலம் இது. ஆண் சிங்க குட்டிகள் பொதுவா 2.5 வயது முதல் 3.5 வயதுக்குள் தங்கள் தாய் கூட்டத்தை விட்டு வெளியேற்றப்படும். ஏன்னா தன்னோட பிரைடிலேயே மேட் பண்றதை தடுக்கவும், பிரைடை எல்லா இடத்துக்கும் பரப்பவும், எங்க வளர்ந்து தனக்கே போட்டியா வந்துருவானுங்கிற பயத்திலையும் தான் தலைமை ஆண் சிங்கங்களால இந்த ஆண் சிங்க குட்டிகள் வெளியேற்றப்படுது. அப்படித்தான் ஸ்கார்ஃபேஸும் அதோட சகோதரர்களும் கூட்டத்தை விட்டு தலைமை ஆண் சிங்கங்களால 2010 வெளியேற்றப்பட்டனர். கூட்டத்தை விட்டு வெளியேறிய பிறகு ஸ்கார்ஃபேஸ் மற்றும் அதன் சகோதரர்களும் நாடோடி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. நாடோடி வாழ்க்கைங்கிறது சாதாரண வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு நாளும் உணவுக்காக போராடணும், நிலையா தங்குறதுக்குன்னு இடம் கிடையாது. பிற கூட்டங்களின் பிரதேசத்திற்குள் நுழையும் போது கடுமையான மோதல்களை சந்தித்தாக வேண்டும். சில நேரங்களில் இது உயிருக்கே ஆபத்தானதாக கூட மாறும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையை கத்துக்கிட்ட இவங்க தனித்து வாழும் ஆண் சிங்கத்தை விட ஒரு கூட்டணிக்கு உயிர் வாழும் மற்றும் ஆதிக்கம் செலுத்தும் வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தனக்குன்னு ஒரு பிரைடை சொந்தமாக்க தயாரானாங்க. ஸ்கார்ஃபேஸ் மற்றும் அதன் சகோதரர்களான ஹண்டர், சிக்கியோ, மொரானி ஆகிய 4 பிரிக்க முடியாத ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குனாங்க. அந்த கூட்டணிக்கு பேரு த 4 மஸ்கட்டியர்ஸ். ஸ்கார்ஃபேஸ் இவன் வெறும் சிங்கம் அல்ல, அச்சமற்ற தலைவன். எத்தனை எதிரிகள் வந்தாலும் தந்திரமாக போர் புரிபவன். இடது கண்ணில் தழும்பு இருந்தாலும் முதுமையிலும் அசைக்க முடியாத உறுதியுடன் போரிட்டான். அதன் கம்பீரமே ஒரு ராஜாவுக்குரியது. அதனாலதான் இன்றும் இவனை அனைவரும் மதிக்கிறார்கள். ஹண்டர் பலசாலி. இந்த கூட்டணியின் உடல் பலம் இவன்தான். எதிரிகளை மிரட்டும் பிரம்மாண்டமான உடல், சண்டையின் முன்னணியில் நின்று மின்னல் வேக தாக்குதல்களால் எதிரிகளை சாய்ப்பவன். அடர்த்தியான பிடரி இவனுக்கு ஒரு கவசம் போல. சிக்கியோ நம்பகமானவன். இவன் ஒரு நம்பிக்கையான போர் வீரன். சண்டையில் ஸ்கார்ஃபேஸுக்கும் ஹண்டருக்கும் பக்க பலமா நின்றவன். தாக்குதலில் பின்வாங்காமல் கூட்டின் ஒரு அசைக்க முடியாத பகுதியாக செயல்பட்டான். காயமடைந்தாலும் விரைவா மீண்டு வந்து மீண்டும் போரில் ஈடுபடும் திறன் கொண்டவன். மொரானி விசுவாசி. கூட்டத்தின் சமூக பிணைப்பு
பெண் சிங்கங்களுடனும் குட்டிகளுடனும் இயல்பாக பழகுபவன். ஸ்கார்ஃபேஸின் மற்ற சகோதரர்கள் மறைந்த பிறகும் கடைசி வரை உடனிருந்து முதுமையிலும் துணையாக நின்ற உண்மையான நண்பன். 2011ஆம் ஆண்டுதான் ஸ்கார்ஃபேஸின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இந்த ஆண்டுல நடந்த ஒரு முக்கியமான பிரைடுக்கான போர்ல ஸ்கார்ஃபேஸின் இடது கண்ணுக்கு மேல ஒரு ஆழமான காயம் ஏற்பட்டது. இந்த காயம் குணமடைந்த பிறகும் அது ஒரு தனித்துவமான நிரந்தரமான தழும்பா மாறியது. இந்த தழும்புதான் ஸ்கார்ஃபேஸுக்கு ஸ்கார்ஃபேஸ் என்ற உலக புகழ்பெற்ற பெயரை பெற்று தந்தது. அதுவரை ஒரு சாதாரண இளம் ஆண் சிங்கமாக இருந்த ஸ்கார்ஃபேஸ் இனி அதன் இந்த வீர அடையாளத்துடன் அறியப்பட்டது. 2011இல் பெற்ற தழும்பு ஸ்கார்ஃபேஸுக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொடுத்தது. 2012இல் இந்த அடையாளம் ஒரு ராஜாவாக அரியணை ஏற வழிவகுத்தது. ஸ்கார்ஃபேஸ் மற்றும் அதன் 3 சகோதரர்களான ஹண்டர், சிக்கியோ, மொரானி ஆகியோரை கொண்ட தி மஸ்கட்டியர்ஸ் கூட்டணி மசாய் மாராவின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆண் சிங்க கூட்டமாக உருவெடுத்தது. அவர்கள் இளம்பருவத்தில் மார்ஷ் பரேடை விட்டு வெளியேறி நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்து வலிமையை திரட்டி தங்கள் சொந்த கூட்டத்தை பிடிக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டனர். 2012ஆம் ஆண்டில் த மஸ்கட்டியர்ஸ் கூட்டணி மார்ஷ் பரேடின் அப்போதைய தலைமை ஆண் சிங்கங்களான கிளவுடு மற்றும் ரோமியோ ஆகியோருடன் மோதினர். 2 ஆண் சிங்கங்களை விட 4 சிங்கங்கள் கொண்ட கூட்டணியின் ஒருங்கிணைந்த பலம் அதிகமாக இருந்ததால் மஸ்கட்டியர்ஸ் வெற்றியும் பெற்றனர். பிறகு கிளவுடு மற்றும் ரோமியோ மார்ஷ் பகுதியிலிருந்து நிரந்தரமாக விரட்டப்பட்டனர். பிரைடை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் கூட்டத்தில் உள்ள இளஞ்சிங்க குட்டிகளை ஒன்று த மஸ்கட்டியர்ஸ் மார்ஷ் பரேடின் அரியணையில் ஏறினர். ஸ்கார்ஃபேஸ் மற்றும் அதன் சகோதரர்களின் இந்த எழுச்சி பிபிசியின் பிரபலமான வனவிலங்கு ஆவண படமான பிக் கேட் டைரியில் இடம்பெற்றது. இது ஸ்கார்ஃபேஸுக்கு சர்வதேச அளவில் பெரும் அங்கீகாரத்தை பெற்று தந்தது. அதன் கம்பீரமான தோற்றமும் தலைமைத்துவமும் உலகெங்கிலும் உள்ள வனவிலங்கு ஆர்வலர்களை கவர்ந்தது. 2013ஆம் ஆண்டில் த மஸ்கட்டியர்ஸ் கூட்டணி மசாய் மாராவில் மார்ஷ் பரேடின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு முழு ஆதிக்கத்துடன் செயல்பட்ட காலகட்டமாகும். 2012இல் அவர்கள் அரியணை ஏறிய பிறகு 2013இல் அவர்களின் முக்கிய கோட்பாடாக தங்கள் பிரதேசத்தையும் கூட்டத்தையும் அசைக்க முடியாத சக்தியாக நிலைநிறுத்துவதே ஆகும். மார்ஷ் பிரைட், ரெக்கோரோ பிரைட், ரெக்கோரோ பிரேக் அவுட் பிரைட், பேர்தாஸ் பிரைட், மாரா ரிவர் பிரைட் போன்ற 8 பிரைடுகளை கைப்பற்றி த மஸ்கட்டியர்ஸ் கூட்டணி மசாய் மாராவில் சுமார் 400 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவை தங்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை உறுதி செய்தனர். இந்த பெரிய பிரதேசத்தை பாதுகாக்க ஸ்கார்ஃபேஸ் மற்றும் அதன் சகோதரர்கள் பல இளம் மற்றும் வலிமையான எதிரி ஆண் சிங்கம் கூட்டங்களுடனும் தனியான் சிங்கங்களுடனும் தொடர்ந்து கடுமையான சண்டைகளில் ஈடுபட்டனர். இந்த சண்டைகள் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அவசியமானவை. ஸ்கார்ஃபேஸ் இந்த மோதல்களில் முன்னின்று வழிநடத்தியது. மேலும் அதன் உடல் மீது இந்த போர்களின் அடையாளமாக மேலும் சில காயங்களை பெற்றிருந்துச்சு. 2013ஆம் ஆண்டிலும் சிங்கங்களுக்கும் ஹைனாக்களுக்கும் இடையேயான உணவுக்கான போட்டி தீவிரமாக இருந்தது. ஸ்கார்ஃபேஸ் மற்றும் அதன் சகோதரர்கள் வேட்டையாடிய பிறகு கூட்டமாக வரும் ஹைனாக்களிடமிருந்து தங்கள் உணவை பாதுகாப்பதற்காக பல முறை மோதினர். மார்ஷ் பரேடில் உள்ள இளங்குட்டிகளுக்கு ஹைனாக்கள் பெரும் அச்சுறுத்தல் என்பதால் ஸ்கார்ஃபேஸ் தனது கூட்டத்தில் உள்ள குட்டிகளை பாதுகாக்க அடிக்கடி ஹைனாக்களுடன் மோதிச்சு. ஸ்கார்ஃபேஸ் தனது வாழ்நாளில் 400க்கும் மேற்பட்ட ஹைனாக்களை கொன்றுள்ளது. சண்டைகள் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் தான் அதிகம் நடந்திருக்கிறது. ஸ்கார்ஃபேஸின் உறுதியான தலைமை மற்றும் பாதுகாப்பின் கீழ் மார்ஷ் பரேட் செழித்தது. கூட்டத்திற்கு தேவையான உணவு கிடைப்பதை உறுதியும் செய்தது. புதிய குட்டிகள் கூட்டத்தில் சேர்க்கப்பட்டன. மேலும் ஆண் சிங்கங்கள் தங்கள் வாரிசுகளை பாதுகாப்பதில் முனைப்புடன் செயல்பட்டனர். முதலைகள் எப்போதும் மாரா ஆற்றிலும் அதன் கரையோரங்களிலும் இருக்கும் ஆபத்தான வேட்டை விலங்குகள். ஸ்கார்ஃபேஸ் தனது கூட்டத்தையும் குட்டிகளையும் நீர்நிலைகளையும் பாதுகாப்பதற்காக பல முறை முதலைகளுடன் மோதலில் ஈடுபட்டது. சிங்கங்கள் பொதுவா நீர் யானைகளை தவிர்ப்பதற்கு காரணம் அவை மிகவும் ஆபத்தானவை. ஒரு நீர் யானையின் கடி சிங்கத்தை உடனடியாக கொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. சிங்கங்கள் நீர் யானை குட்டிகளை வேட்டையாட முயற்சிப்பதுண்டு.
ஆனால் முழுமையாக வளர்ந்த நீர் யானையுடன் மோதி வெற்றி பெறுவது மிகவும் அரிதான ஒரு செயல். ஸ்கார்ஃபேஸ் அப்படி ஒரு சண்டையில் வெற்றி பெற்றது அதன் அசாத்தியமான வலிமையையும் அச்சமற்ற குணத்தையும் காட்டின் ராஜா என்ற அந்த அந்தஸ்தையும் காட்டுகிறது. 2016ஆம் ஆண்டில் மசாய் மாராவில் நாட்ச் கூட்டணியின் புதிய சக்தி வாய்ந்த ஆண் சிங்கங்கள் தங்கள் பிரதேசங்களை நிறுவத் தொடங்கின. இந்த இளம் தலைமுறையின் எழுச்சி ஸ்கார்ஃபேஸ் போன்ற அனுபவமிக்க சிங்கங்களுக்கு பெரும் போட்டியாக அமைந்தது. இந்த காலகட்டத்தில் ஸ்கார்ஃபேஸ் தனது ராஜ்ஜியத்தை பாதுகாப்பதற்காக கடுமையான மற்றும் அடிக்கடி நிகழும் மோதல்களை எதிர்கொண்டது. ஒவ்வொரு சண்டையும் அதன் உடல் வலிமையை மேலும் சோதித்தது. 2017ஆம் ஆண்டு ஸ்கார்ஃபேஸின் வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட மற்றும் கூட்டணி ரீதியிலான ஒரு பெரும் இழப்பை கொண்டு வந்தது. இந்த ஆண்டு த மஸ்கட்டியர்ஸ் என்ற 4 சகோதரர்களின் சக்தி வாய்ந்த கூட்டணி தனது ஒரு முக்கியமான உறுப்பினரை இழந்தது. ஸ்கார்ஃபேஸின் மிகவும் முக்கியமான மற்றும் நெருங்கிய சகோதரர்களில் ஒருவரான ஹண்டர் மரணமடைந்தார். வாழ்நாள் முழுவதும் தனது போராட்டங்களிலும் ஆதிக்கத்திலும் உடன் இருந்த சகோதரனை இழப்பது அதன் மீதமுள்ள வாழ்க்கைக்கும் தலைமை பொறுப்புக்கும் ஒரு பெரும் கூடுதல் சுமையை ஏற்படுத்தியது. முதுமையின் ஆரம்ப அறிகுறிகளுடன் போராடி கொண்டிருந்த ஸ்கார்ஃபேஸுக்கு இந்த இழப்பு மேலும் ஒரு சவாலாக அமைந்தது. 2018ஆம் ஆண்டு ஸ்கார்ஃபேஸ் தனது ராஜ்ஜியத்தில் பிடிமானத்தை இழந்த ஒரு ஆண்டாகும். சகோதரன் ஹண்டரின் மரணம், முதுமையின் தாக்கம் மற்றும் இளம் ஆண் சிங்க கூட்டங்களின் அதிகரித்த அச்சுறுத்தல் காரணமாக இது ஸ்கார்ஃபேஸுக்கு சவால்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைந்தது. அதன் ஆட்சி மெல்ல மெல்ல சரிந்தாலும் அதன் அசைக்க முடியாத ஆளுமை அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டது. 2019இல் சிக்கியோவும் மற்றும் 2020இல் மொரானியும் மரணமடைந்தார்கள். சகோதரர்களின் இந்த இழப்பு உடல்நல குறைவு மற்றும் பிரதேச கட்டுப்பாடின்மை போன்ற சவால்களை ஸ்கார்ஃபேஸ் தனது கடைசி ஆண்டுகளில் எதிர்கொண்டது. இருப்பினும் அதன் அசைக்க முடியாத ஆளுமையும் உலகளாவிய புகழும் இறுதி வரை நீடித்தது. 2021ஆம் ஆண்டு ஜூன் 1 அன்று சுமார் 14 வயதில் ஸ்கார்ஃபேஸ் சிங்கம் இயற்கையான காரணங்களால் தனது பிறப்பிடமான பிலாஷாக பகுதிக்கு அருகிலேயே அமைதியாக உயிர் நீத்தது. இது ஒரு காட்டு சிங்கத்திற்கு மிக அரிதான நீண்ட ஆயுள். எந்த சண்டையிலும் அடியாமல் ஒரு ராஜாவை போல தனது சொந்த பிரதேசத்தில் ஓய்வெடுத்தது. ஸ்கார்ஃபேஸ் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக மசாய் மாராவை ஆட்சி செய்தது. அதன் தழும்புடன் கூடிய கம்பீரமான முகத்தால் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் இதயங்களில் என்றென்றும் நீங்கா இடம் பிடித்த ஒரு காவிய ராஜாவாக நினைவு கூறப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.